ஹாய் டியர்ஸ், யூனிட் 6ல் 6th டேர்ம் 3ல் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடுங்கிறதுல பார்ட் 1ல் சங்ககாலம்னா என்ன, சேர சோழர் பாண்டியர்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது குறுநில மன்னர்கள்னா யார், சங்ககால ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது, வணிகம் எந்த அளவில் வளர்ந்துருந்தது, பெண்களின் நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. குறுநில மன்னர்கள் அப்படின்னா யாருன்னா, ஒரு சிறிய நிலப்பகுதியை ஆட்சி செய்கிறவங்கள தான் நம்ம குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவர்களை இன்னொரு பெயராலையும் அழைக்கிறாங்க. அதது பேர் தான் வேளிர். இதே மாதிரி ஆணிரை மேய்ப்போர்களை ஆயர் அப்படின்னும் ஆய் மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கிறோம். அந்த ஆய் மன்னர்களில் மிக முக்கியமானவங்க யார் யாருன்னா அந்திரன், திதியன், நன்னன். காலத்தில் கடையேழு வளல்களும் மிகவும் சிறப்புற்று இருந்திருக்காங்க. கிளார் அப்படின்னா யாருன்னா, ஒரு கிராமத்தின் தலைவரை தான் நம்ம கிளார் அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்தில் அழைக்கிறோம். அடுத்து சங்க காலத்தோட ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதில் அரசுரிமை, அதை பற்றி முதல்ல பார்க்கலாம். அரசுரிமை பரம்பரையானதாகவே இருந்தது. அரசர் கோமான், இறைவன், கொற்றவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு அரசர் ஆட்சி புரிஞ்சிட்ருக்காருன்னா அவர் இறந்ததுக்கப்புறமா அவரோட மூத்த மகன் தான் அரியணை ஏறியிருக்காரு. அந்த அரியணை ஏறுறதுக்கு பேர் தான் அரசு கட்டில் ஏறுதல்னு அழைக்கப்பட்டுச்சு. மூத்த மகனை கோமான் என்றும் இளைய மகனை இளஞ்சேரல், இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் அழைச்சிருக்காங்க. அவை தினமும் கூட்டப்பட்டு அதில் அரசர் குறைகளையும் தீர்த்து வச்சிருக்காரு. சங்ககாலத்தோட ஆட்சி மிகவும் சிறப்பானதாகவே இருந்திருக்கு. அதில் நிலவரியே மிகவும் முக்கியமான வரியாகவே இருந்திருக்கு. இந்த நிலவரி சங்க காலத்தில் இறை அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சுங்கம் வரி, கப்பம் வரி, தண்டம் கட்டும் வரி போன்ற வரிகளும் இருந்திருக்கு. சங்க காலத்தில் அரசர்கள் போர் புரியும் போது முதுகில் காயப்பட்டுருச்சு அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து இறந்திருக்கிறதாகவும் நமக்கு சான்றுகள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தூதுவர்கள் அவர்களும் முக்கிய பங்களிப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக அரசருடைய சபை பற்றி பார்க்கலாம். அரசருடைய சபையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கு அமைச்சர்களும் கூடியிருப்பாங்க. அரசர் அரியணையில் அமர்ந்திருப்பார். யாரெல்லாம் குற்றம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சபையில் தான் தண்டனை வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அரசர் 5 கடமைகளையும் கூட அந்த சபையில் அமைச்சர்கள் முன்னாடி நிறைவேற்றுறாரு. என்ன அப்படின்னா, மக்களுக்கு கல்வியை ஊக்குவிக்கிறது, சடங்குகள் நடத்துவது, புலவர்களுக்கு பரிசுகள் வழங்குவது, மக்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டாக பேசிக்கிறது, தண்டனை வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு 5 கடமைகளையும் அந்த சபையில் தான் நிறைவேற்றுறாரு. இதுக்காக தனித்தனி குழுக்களையும் வச்சுருக்காரு. ஐம்பெருக்குழு, என் பேராயம் குழு அப்படின்னு சொல்லிட்டு 2 குழுக்களை பிரித்து வச்சுருக்காரு. இவங்க அவர்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. அடுத்ததாக சங்க காலத்துடைய படை சிறப்பை பற்றி பார்ப்போம். படைகள் 4 வகையாக இருக்குது. என்னென்ன படைகள் அப்படின்னா, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படின்னு சொல்லிட்டு படைகள் 4 விதமாக மிகவும் சிறப்பாகவே இருந்திருக்கு. அங்கே படை தளபதியை தானே தலைவன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஆயுதங்கள் வைக்கப்படுற இடத்த படைக்கொட்டில் அப்படின்னு சொல்லிட்டும் அழைச்சிருக்காங்க. சங்க காலத்தில் படைக்கருவிகள் தெய்வத்திற்கு இணையாக பார்க்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான ஒரு கருவி போர் முரசு. ஏன் அப்படின்னா, சங்க காலத்தில் அரசர்கள் போர் முரசை கடவுளாகவே வைத்து வணங்கியிருக்காங்கன்னு கூட சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக சட்டமும் நீதியும் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்தில் நீதிமன்றமோ நீதிபதியோ கிடையாது. அரசர் தான் இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றமும் நீதிபதியும் கூட ஆவார். தலைநகரில் நீதிமன்றத்தை அவையினும் கிராமங்களில் மன்றங்களை தான் தீர்ப்பு வழங்க இடமாகவும் வச்சுருந்துருக்காங்க. தண்டனைகள் ரொம்ப கடுமையாகவே இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு திருடன் திருடிட்டான், அது தெரிஞ்சிருச்சு, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா தலை துண்டிக்கும் அளவுக்கு மிகவும் கடுமையான தண்டனையாகவே இருந்திருக்கு. அடுத்து அவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்திருக்குன்னா, அவங்க
ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மிகவும் சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அந்த ஆட்சி செய்த பகுதிகளை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அந்த மண்டலங்களை நாடுகளாக பிரிச்சுட்டு அந்த நாடுகளை கூற்றங்களாக பிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பிரிவாக பிரித்து ஆட்சி நிர்வாகம் செஞ்சுருக்காங்க. கூற்றம் அப்படின்னா கிராமம் என்று பொருள். இந்த மாதிரி கடற்கரையை ஒட்டி இருக்க நகரங்களுக்கு பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டும், பூகார் என்ற சொல் துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல்லாகவும் இருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திணை சார்ந்த சங்ககால சமூகம் எப்படி இருந்திருக்குன்னா மண்ணின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. மருத நிலத்தை மின்புலம் அப்படின்னும், நெய்தல் தவிர மற்ற நிலத்தை வன்புலம் அப்படின்னு சொல்லியும் அழைச்சிருக்காங்க. இது என்ன மென்புலம் வன்புலம்? மென்புலம் அப்படிங்கிறது நன்செய் நிலங்கள்னும், வன்புலம் அப்படிங்கிற நிலம் புன்செய் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டும் அழகாக பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி திணைகள் 5 வகையாக பிரிக்கப்பட்டு அதற்குரிய நிலம் என்ன, அவர்களுக்குரிய தொழில் என்ன, அங்கே இருக்க மக்கள் யார், அவங்க எந்த தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அழகாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பெண்களின் நிலை, சமய நம்பிக்கை, வணிகம் எந்த அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த சங்க காலத்தில் பெண்களின் நிலை மிகவும் சுதந்திரமாகவே இருந்திருக்கு. அவர்களுக்கு சொத்துரிமை அளிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்கள் எழுதிய நூல்களை தான் இன்றளவிலும் நம்ம படிச்சிட்ருக்கோம். அந்த சங்ககால பெண்பார் புலவர்களை பாக்ஸ் கண்டென்ட்டாக லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சமய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மக்களுடைய முதன்மை கடவுளாக முருகன் தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் சிவன், இந்திரன், வருணன் போன்ற கடவுள்களையும் வணங்கி வந்திருக்காங்க. இந்த காலத்தில் நடுக்கல் வழிபாடும் வழக்கத்தில் இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி சங்க காலத்தில் சாதி முறை அவ்வளவா வளர்ச்சி அடையலைன்னே சொல்லலாம். அப்போவே பௌத்த மதமும் சமண மதமும் இருந்ததற்கான சான்றுகளும் நமக்கு கிடச்சிருக்கு. இவர்களுடைய வணிகம் எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சுன்னா மிகவும் சிறப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். வணிகம் 3 வகையாக செய்யப்பட்டிருக்கு. உள்ளூரில், உள்நாட்டில், வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வணிகம் செய்யப்பட்டிருக்கு. பல ஊர்களுடனும் பல நாடுகளுடனும் மிகப்பெரிய வணிகமே சங்க காலத்தில் நடைபெற்றிருக்குன்னு சொல்லலாம். சேமிப்பு கிடங்குகள் இருப்பதற்கான சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சேமிப்பு கிடங்குகள் எதற்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கடற்கரையோரமாக வணிகம் செய்யப்பட்டு கொண்டு வர பொருட்களை இந்த சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வைக்கப்படுறனால மிகவும் பாதுகாப்பாக இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. முக்கிய துறைமுகங்களில் கலங்கரை இலங்குச்சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரங்களும் இருந்ததற்கான சான்றும் நமக்கு கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக சங்ககாலம் சரிய தொடங்குது. கிபி 3ஆம் நூற்றாண்டு இறுதியில் களவீரர்கள் ஆட்சிக்கு வந்ததாக நமக்கு சொல்லப்படுது. ஆனால் களவீரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சான்று நமக்கு கிடைக்கலனாலும் சங்க இலக்கியங்களில் இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இவர்களுடைய காலத்தில் தான் 14 கீழ்கணக்கு போன்ற நூல்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை தொடர்ந்து வட்டெழுத்து அப்படிங்கிற மொழி மிகவும் சிறப்பாக வளர்ச்சி அடைய தொடங்கிய காலமும் இந்த களவீரர்களுடைய காலம்தான். இவர்களுடைய காலத்தில் வணிகமும் வர்த்தகமும் கூட மிகவும் சிறப்பாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். இதோட இந்த வீடியோ முடிவடையுது. அது மட்டும் இல்லாமல் புக்கில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஏற்றுமதி பொருட்கள் என்னென்ன, இறக்குமதி பொருட்கள் என்னென்ன, துறைமுகங்கள், முக்கியமான துறைமுகங்கள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி புக்கில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிவடையுது. மீண்டும் நாளை இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாப்பிக்கோட சந்திப்போம். பாய்.